எக்ஸ பத்தி நினைக்காம கிரஷ பத்தி பேசாம பொறுப்பா இருக்கணும்னு போன வாரம் துவச்ச சட்டை 3 நாளைக்கு முன்னாடி போட்டு அழுக்கானாலும் பரவாயில்ல நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புனா மூச்சா மாதிரி முன்னாடி போகணும்னு நினைச்சா காத்து நம்மள கக்கா மாதிரி பின்னாடி போக வச்சிருச்சு. இந்த பாட்டில் மாதிரி எம்டி லைஃபோட ஆஃபீஸ்க்கு வந்தா இந்த தண்ணி மாதிரியே பிரச்சனை டிப்ரெஷன் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி விட்டுருது. லிஃப்ட்ல யாருமே இல்லன்ற குஷில டிங்கி டிங்கி டிக்கெட் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா 50 வயசுல அழகான ஒரு பொண்ணு வந்தோடனே அப்பாவையா நடிக்க கடமையில கரெக்டா இருக்கானா காலை உணவை கண்டுக்காம விட்டுறேன்னு 2 இட்லியும் என் ஹார்ட் மாதிரியா ஓட்ட விழுந்த ஒரு வடையும் வாங்கினா அதான் பெங்களூர் சாம்பார் வாங்கியிருக்காங்களே எது கேசரி வாங்கினாங்கன்னு தெரியல. ஏன்னா ரெண்டுலையுமே இனிப்பு ஒரே அளவுல தான் இருக்கும். வேலையும் சரி விளங்காத பிரச்சனையும் சரி ஜிஎஸ்டி மாதிரி ஏறிக்கிட்டே போகுதே தவிர என் பேங்க் பேலன்ஸ் மாதிரி குறையவே மாட்டேங்குது. வெளியில சாப்பிட்டா கையில போய் காலில் சொரின்னு 18 வகையான ப்ராப்ளமும் பக்காவா வருதுன்னு ரூமுக்கு வந்தா இடையில சாப்பிட்ட வட மதியான சாப்பாடுக்கு தடையா இருந்ததுனால வந்துட்டமே ரூமுக்குன்னு வாய போனது கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கடமையை பார்க்கலாம் கடகடன் வந்தா கன்னித்தீவு கதை மாதிரியே தொடரும் போட்டு தூக்கம் கூடயே வந்துருச்சு. தலைவி சோக கதையை சொல்றாங்களே கொஞ்சமாவது மூஞ்சியை வருத்தப்படுற மாதிரி வச்சுக்கலாம்னு பார்த்தா இந்த சிக்கல் பிடிச்சவை சிரிச்சை காட்டி கொடுத்து தூக்கம் மாத்திரை போட்டு 10 மணிக்கு வர தூக்கம் சாயந்தரம் ஆஃபீஸ் போயிட்டு வந்தா அழகா வருது. சரின்னு நைட்டுக்கு ஜம்முன்னு தோசை சாப்பிட்றேன்னா கம்முன்னு சோறு சாப்பிட்டதுனால கொஞ்சம் சோகமாயிருச்சு வயிறு. சோகமான வயிறு ஆறுதல் படுத்து ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு நைனா கொடுத்து மூலிகை மருந்து மூளை வரைக்கும் இறங்குற மாதிரி தேய்ச்சிட்டு நாளைக்கும் கண்டென்ட் நல்லா வரணும்னு 3 நிமிஷமா ப்ரே பண்ணிட்டு மூடிட்டு படுத்தாச்சு. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.